பெஞ்சட் புயல் சென்னையை நெருங்கி வரும் நிலையில் இன்றிரவு கரையை கடக்க உள்ளதால் பாலவாக்கம் கடற்கரையில் பலத்த காற்றுடன் கூடிய சாரல் மழை பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். பெஞ்சல் புயல் சென்னையிலிருந்து 120 கிலோமீட்டர் தொலைவிலும், பாண்டிச்சேரியிலிருந்து 130 கிலோமீட்டர் தொலைவிலும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தரைக்காற்றினுடைய வேகம் 70 கிலோமீட்டருக்கு மேல் இருக்கும் எனவும் தெரிவித்திருந்தது. குறிப்பாக புயல் கரையை கடக்கும் நேரத்தில் அதனுடைய கணுப்பகுதியை தவிர அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. தற்போது நாம் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள் என்பது பாலவாக்கம் கடற்கரையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற காட்சிகள். இந்த பகுதியை சுற்றிலும் மழை தற்போது இந்த சாரல் மழையாக மாறி இருக்கிறது. ஒரு மணி நேரங்களுக்கு மேலாக கனமழை பெய்து வந்த நிலையில் கடல் பரப்புகளுக்கு அருகில் சாரல் மழையாக பெய்ய துவங்கி இருக்கிறது. மேலும் மேக கூட்டங்கள் கடற்கரையின் மேற்பரப்போடு சேர்ந்து போவது போன்ற அந்த காட்சிகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது. பெருமேகங்கள் சென்னை நகரை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக கடற்பரப்பில் இருந்து கீழிருந்து மேல் நீர்த்துவளைகள் போவது போன்ற ஒரு காட்சிகள் எல்லாம் பதிவாகி இருக்கிறது. நாம் பார்க்கும்போது இது டோரண்டோ வகையாக இருக்கலாம் என்று சொல்லலாம். ஆனால் புயல் ஏற்படும் பொழுது மேகக்கூட்டங்கள் கடற்பரப்பிற்கு தாழ்வாக வரும்போது இது போன்ற சூழல் ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலைப்படி இந்த பகுதியில் சாரல் மழை பெய்ய தொடங்கியிருக்கிறது. காற்றின் வேகம் அதிகரிக்க துவங்கியிருக்கிறது. மேகக்கூட்டங்கள் வேகமாக சென்னை மாநகரை நோக்கி சூழக்கூடிய அந்த நிகழ்வையும் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.